வீடியோவில் நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் வர அரேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா collection of the element or single variable. அதாவது ஒரே ஒரு வேரியபிளில் எல்லா வேரியபிளும் ஸ்டோர் பண்ணுற, ஒரே ஒரு வேரியபிளில் எல்லா வேல்யூவும் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி. அதுக்காக தான் வந்து அதுக்காக தான் வந்து அரேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஒரே வேரியபிளில் எல்லா வேல்யூவும் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி. எக்ஸாம்பிள் வந்து இன்ட் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குன்னா அதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஒரே ஒரு வேரியபிள் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஏக்கு வந்து இப்போ வந்து 5 அப்படிங்கிறத இன்ஸ்லைஸ் பண்ணிட்டோன்னா இது வந்து 5 தான். இப்படி ஒரே ஒரு வேல்யூவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் வந்து இதோட ரூல்ஸ். இதே வந்து அரேல பார்த்தீங்கன்னா அரேல வந்து மல்டிபிள் வேல்யூஸை நம்ம சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ அரேஸில் பார்த்தீங்கன்னா அரேல வந்து இதுதான் வந்து அரேல வந்து நான் 6 அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுத்துட்டேன். தட் மீன்ஸ் என்ன மீனிங் அப்படின்னா நம்மளால் இதில் வந்து 6 இன்டீஜர் டைப்பில் 6 வரைக்கும் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6, 7. இதான் முடிஞ்சது. இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 6 வேல்யூ வந்து ஒரே வேரியபிளில் அரேல வந்து நம்ம கொடுத்துட்டோம். நம்ம வந்து printf யூஸ் பண்ணலாம். %d a of இது வந்து அரேல வந்து நம்ம இண்டெக்ஸ் வேல்யூவில் தான் கொடுக்கணும். அரேயை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ தான் என்னென்ன வந்து லூப்ஸ்லேயே வந்து சொல்லியிருக்கேன். 0 to n நம்பர் ஆஃப், அதான் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0ல் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 2 அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ணிடுறேன்.
அரே ஒன் டாட் சீன் வந்து சேவ் பண்ணிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா அரே ஒன் டாட் சீன் வந்து சேவ் ஆகிடுச்சு. வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். எந்த எரரும் இல்லை, எந்த வார்னிங்கும் இல்லை. டூ வந்திருக்கு. ஏன் 2 வந்திருக்கு அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் வேல்யூவில் கொடுத்துருக்கோம். அதே 3 வரணும் அப்படின்னா நமக்கு 1 கொடுக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக கொடுக்காம நம்ம எல்லா வேல்யூவும் வந்து ஒரே நேரத்தில் கொடுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம லூப் வந்து யூஸ் பண்ணணும். லூப்ஸுங்கிற கான்செப்ட் வந்து மல்டிபிள் டாஸ்கிங் பண்ணுறதுக்காக தான் வந்து யூஸ் ஆகுதுன்னு முன்னாடி சொல்லியிருக்கோம். equal to 0. I less than 5. I plus plus. ஐங்கிற வேரியபிள் நம்ம வந்து முன்னாடியே டிக்ளேர் பண்ணிடுவோம், இல்லைன்னா நமக்கு வந்து எரர் காட்டும். இதில் நம்ம வந்து லூப்புக்கு என்ன வேரியபிள் கொடுத்தோமோ அதை கொடுக்கணும். அப்போ தான் வந்து லூப்பில் எடுத்துக்கும். இப்போ நம்ம வந்து ரன் பண்ணால் எல்லா வேல்யூவும் அட் டைமில் வரும். நான் வந்து நியூ லைன் கொடுத்துட்றேன். இப்போ தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த லைனில் வந்து அவுட்புட் வரும். வந்து பார்க்கலாம். சரி, நம்ம வந்து கமா கொடுக்கல. வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்த லைனில் வந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கம்பைல் டைம் தான். ஸோ இதே மாதிரி இதில் வந்து ரன் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது ஒன் டைமென்ஷனல் அரேயில் நம்ம ரன் டைம் பற்றி பார்க்கலாம். முதல் ஒன் டைமென்ஷனல் அரேயில் கம்பைல் டைம் பற்றி பார்த்தோம். இப்போ ரன் டைம் பற்றி பார்க்கலாம். இன்டீஜர் டேட்டா டைப்பில் ஏ அப்படிங்கிற வேரியபிள் நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து அரே வந்து கொடுத்துக்கிறேன். இதில் வந்து 6, அதாவது 6 வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இந்த அரேயில் வந்து கொடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பர்ஸோ இல்லை வேறு எதுவுமே டிக்ளேர் பண்ணக்கூடாது. கம்பைல் டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். ரன் டைமில் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணக்கூடாது. இவ்வளோதான் ரன் டைமுக்கும் கம்பைல் டைமுக்கும் உள்ள வித்தியாசம்.
நான் அதே மாதிரி ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப்பில் ஐயோட வேல்யூ 0ல் இருந்து கண்டிஷனில் <5 வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன அப்படின்னா, நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூ பற்றி தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு இதை பற்றி தெரியும். இண்டெக்ஸ் வேல்யூனா 0 to n நம்பர் ஆஃப், அதாவது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 0விலேருந்து கண்டினியூஸாக இருக்கிற எல்லா நம்பர்ஸும், 0விலேருந்து தொடங்கி இருக்கிற எல்லா நம்பர்ஸும். தென் வந்து இப்போ லூப்புக்கு வந்து நம்ம பிளாக்ஸை கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து ஸ்கேன்எஃப் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா ரன் டைம் அப்படின்னா நம்ம வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் இன்புட் எடுக்கிறது தான் ஸ்கேன்எஃப் தான். அதான் வந்து ரன் டைம். இது இன்டீஜர் வேல்யூங்கிறதுனால %d. அட்ரஸ் ஆஃப் ஐ, ஏன்னா இது கவுண்டிங் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க லூப்பில். இப்போ தான் நம்ம வந்து சரியாக இன்புட் கொடுக்க முடியும். விஷயங்க நம்ம இதில் பிரிண்ட் பண்ணல. சார் என்டர் நம்பர், அதாவது நம்பரை என்டர் பண்ண சொல்லி நம்ம வந்து சொல்லிட்டோம். தென் ஏவை கால் பண்ணிடலாம். அந்த அரே மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அதில் வந்து ஐ, அதாவது கவுண்டர் வேரியபிள் நம்ம வந்து கொடுத்துடணும். ஏன்னா இப்போ இதுவும் வந்து அரையோட ஜாயின் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும் இப்படி கொடுத்தோம்னா. அதனால தான் நம்ம வந்து இதை இப்படி கொடுக்குறது, பிரிண்ட் ஆஃபையும் சேர்த்து. நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம், பட் நமக்கு வந்து இன்புட் கிடச்சிருச்சு, நமக்கு வந்து அவுட்புட்டும் வரணும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா லூப்புக்கு வெளியே வந்துடலாம். லூப்புக்கு வெளியே வந்துட்டு அதையும் வந்து அகெயின் பேஸ்ட் பண்ணிடலாம். அவுட்புட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து கொடுத்துருவோம். இதுக்கு கீழே வந்து நம்ம லூப்பை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம பிரிண்ட்எஃப் யூஸ் பண்ணி அவுட்புட் எடுக்க போகிறோம். அவுட்புட்டு நமக்கு வந்து வேல்யூ வரணும், அதுக்காக %d சேம் மற்றதெல்லாம் அதே தான்.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டைமென்ஷனல் அரேல இருக்கிற ரன் டைம். அதாவது பிரிண்ட்எஃப் யூஸ் பண்ணால் அது வந்து கம்பைல் டைம், ஸ்கேன்எஃப்பும் சேர்த்து யூஸ் பண்ணால் அது ரன் டைம், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா என்டர் த நம்பர்னு கேட்குது. வந்து 2 3 சாரி தப்பாக கொடுத்துட்டேன். அகைன் ட்ரை பண்ணுவோம். 2 3 4 5 7 5 2லேருந்து 6 வரைக்கும் கொடுத்தா ரைட். எல்லாம் கரெக்டாக தான் இருப்பேன். அவுட்புட்டு அடுத்தடுத்த லைனில் வரணும்னா நம்ம வந்து நியூ லைன் கொடுத்துடணும். அகெயின் வந்து ட்ரை பண்ணலாம். 2 3 4 5 இப்போ வந்து அவுட்புட் வரும்போது இந்த மாதிரி அவுட்புட் வரும்போது இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதுதான் வந்து இதான் வந்து ஒன் டைமென்ஷனல் அரேல ரன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அதோட எக்ஸாம்பிள். இப்போ நம்ம 2 டைமென்ஷனல் அரேல கம்பைல் டைம் பற்றி பார்க்கலாம். 2 டைமென்ஷனல் அரேல கம்பைல் டைம் பார்க்கலாம் சி ப்ரோக்ராமிங்கில். ஹெடர் ஃபைலை நம்ம வந்து கொடுத்தா தான் அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். தென் மெயின் ஃபங்க்ஷன், தென் அதுக்கு கீழே மெயினோட பிளாக். இன்டீஜர் டேட்டா டைப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிற வேரியபிள்ஸ்லாம் கொடுத்துடலாம். A, I, J. இதில் வந்து 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னா 2 சப்ஸ்கிரிப்ட் இருக்கணும். இது ஒரு சப்ஸ்கிரிப்ட், இது ஒரு சப்ஸ்கிரிப்ட். ஒருவேளை மல்டி டைமென்ஷனல் அரேனா 2 சப்ஸ்கிரிப்ட், மல்டி டைமென்ஷனல் அரேனா 2 சப்ஸ்கிரிப்டுக்கு மேலே இருக்கணும். ஒரு 3 சப்ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி இருக்கணும். இந்த
இந்த சிங்கிள் பிளாக் மாதிரி இருக்கிறது தான் வந்து இது வந்து சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சி ப்ரோக்ராமிங்கில். கம்பைல் டைமில் நாம் வந்து இன்ஷியலைஸ் பண்ணணும். ரன் டைமில் நம்ம இன்ஷியலைஸ் பண்ண தேவையில்லை. அதைத்தான் மாற்றி டிக்ளரைஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். நம்ம வந்து கம்பைல் டைமில் இன்ஷியலேஷன் பண்ணி ஆகணும். பார்த்தீங்கன்னா இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ், அதனால் நான் இன்னொன்று கொடுத்துக்கிறேன். டூ கமா 3 கமா 4 கமா 7 வந்துருச்சு. 5 கமா 7. இதில் 3 8 9 8 கமா 9 கமா 8 கமா 9 கமா 6. இப்படி நம்ம வந்து கொடுத்துருவோம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸில் இன்சுலேஷன் முடிஞ்சது. யூஸ் பண்ணி இதை வந்து 0க்கு இன்சுலேட் பண்ணிடுவோம். ஐயோட கண்டிஷன் வந்து <3. தென் i++. இந்த லூப்ஸ் பற்றிலாம் தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி லூப்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க, புரியும். அதாவது இந்த 3x3 மேட்ரிக்ஸில் ஒரு லூப் வந்து ரோ, இன்னொரு லூப் வந்து காலம். அதனால தான் இந்த இடத்துல வந்து ரெண்டு விதமான லூப்ஸ் வந்து வரும். இப்போது ஐ லூப்லேருந்து நான் ஜேவை மாற்றுறேன், ஜே லூப். சேம் லூப்பில் இருக்கிற கண்டிஷன்லாம் அதே தான், லூப்போட நேம் மட்டும் வேறு. அதாவது இந்த இன்னர் லூப் அவுட்டர் லூப்னு சொல்கிற கான்செப்டில் வந்து வரும்.
இதுக்குள்ளே வந்து லூப் வந்துருச்சு. தென் இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூப் முடியுது. இந்த லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் வந்து நம்ம செட் பண்ணணும். இந்த லூப்புக்குள்ளே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா பிரிண்ட் ஆஃப் %d ஜே லூப்புக்கும் ஐ லூப்புக்கும் நம்ம வந்து கொடுத்தாச்சு. தென் வந்து சேவ் பண்ணணும். அரே array2.c அவ்வளோதான், நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து எரர் காட்டுது. என்ன எரர் சொல்லியிருக்கான்? ஸோ லூப்புக்கு வெளியே நம்ம வந்து இன்னொரு printf யூஸ் பண்ணி ஒரு நியூ லைன் வந்து கொடுத்துடணும். சரி, நம்ம வந்து செமிகோலன் கொடுத்துடலாம். இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே அவுட்புட் வந்துடுச்சு. டூ ஃபோர் ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கோம். அதனால தான் நமக்கு வந்து இது வார்னிங் வந்திருக்கும். ஓகே, ஆமாம்.
ஃபேஸ்புக் வந்து இதோட எக்ஸிட் அவுட். ஸோ நம்ம இதில் கொடுத்துருக்க நம்பர்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. இப்போ நாம் 2 டைமென்ஷனல் அரேல ரன் டைம் பற்றி பார்க்க போகிறோம். ரன் டைம்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் போட சேர்த்து ஸ்கேன்எஃப்பையும் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து மெயின் கொடுத்துக்கிறேன். மெயின் ஃபங்க்ஷன் தென் மெயின் பிளாக் தான் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறது, அது இல்லாமல் எக்ஸிக்யூட்டே ஆகாது. I, J, J, A. இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். அதனால் நம்ம வந்து 3x3 கொடுத்துருவோம். மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஐ வந்து ஐ வந்து ரோவோடது, ஜே வந்து காலமோடது. லூப் கண்டிஷன் வந்து லெஸ் தென் 3. A ++. Percentage address of A.
இப்போ பிரிண்டப் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். below the matrix. பிலோ த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து சும்மா நான் வந்து ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுன்றதுக்காக கொடுத்துக்கிறேன். இது ஒன்றும் கம்பல்சரி இல்லை. நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்கேன்ஆஃப்க்கு முன்னாடி நம்ம வந்து இன்புட் கொடுக்கணும். பிரிண்ட்எஃப் யூஸ் பண்ணி enter the மேட்ரிக்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து லூப்புக்கு வெளியே நம்ம வந்து ஒரு பிரிண்ட்எஃப் யூஸ் பண்ணி நியூ லைன் கொடுத்துடலாம். ஏன்னா அப்போ தான் அவுட்புட் வந்து அடுத்தடுத்த லைனில் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அவுட்புட் பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து வந்துடுச்சு. இதான் வந்து எக்ஸாக்ட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து வந்தது. இந்த வந்து நான்